தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ வயசுக்கு வந்து பெண்ணுக்கு ருது ஜாதகம் எழுதணுமா அப்படின்னு கேட்டிருக்காப்பிங்க. ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு குறிப்பு மாதிரி ஒரு சீட்டு போட்டு வயசுக்கு வந்த நேரம் எப்படி இருக்குது, இதுக்கு மேலேயாவது நல்ல படிப்பாளுங்களா, இப்போ சேட்டு பண்ணிட்டுக்கிறாளுங்க, அந்த சேட்டெல்லாம் குறைச்சி போட்டு படிப்பில் கவனம் செலுத்துவாளா அப்படின்றக்காண்டி நம்ம பார்க்கணுங்க. வயசுக்கு வந்த நேரம் இப்போ என்ன தசை என்ன புத்தி போயிட்டுருக்குதுங்க, எந்த ராசி நட்சத்திரங்களை வயசுக்கு வந்திருக்கிறா, என்ன தேதியில் வயசுக்கு வந்திருக்கிறா, ஸோ இதுக்கு மேலே கிரகங்கள் எப்படி இருக்கும், இதுக்கு மேலே அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அந்த நிலைகள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்ன கிழமை வயசுக்கு வந்திருக்கிறா அப்படின்றதும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வயசுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுனாவே குழந்தை பிறக்கிறதுல தாமதங்கள் ஆகலாமா. திங்கக்கிழமை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் எப்படியாப்பட்ட ஒரு நிலைகள் இருந்தாலுமே அந்த பெண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாளாம்மா. வீட்டுக்காரர்கிட்ட வந்து அந்த பெண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற ஒரு நிலைகள் கொடுக்குமாம்மா. செவ்வாய்க்கிழமை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், செல்வம் செல்வாக்கு இருக்குங்க, ஆனால் அவங்களுக்கு மன அமைதி இருக்காதுங்க. புதன்கிழமை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தால் அந்த பெண்ணுக்கு படித்த கணவன், பண்புள்ள கணவன், நல்ல சம்பந்தம் அமையுங்களாம்மா. அந்த சம்பந்திக்கு வீடு நல்ல வீடாக இருக்குங்களாம்மா. புதன்கிழமை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்திருந்தால். விசாலக்கிழமை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார இடத்துல வரன் முடிக்கிற வாய்ப்புகளும், வரன் முடித்த அப்புறமா அவங்க பணக்காரங்களாகும் நிலைகள்ன்றதும் இந்த குருவாரத்தில் வந்து வியாழக்கிழமைன்னு சொல்லக்கூடிய குருவாரம் அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்களாம்மா. அதே போல் வெள்ளிக்கிழமை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்திருந்தால் மன நிறைவும் உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அனுபவிச்சு கொடுவாளுங்களாம்மா. அந்த வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ ஒரு சுக்கரவாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குதுங்க. சனிக்கிழமை ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தால் கணவனை மீறி ஒரு சில காரியங்கள் செய்வாளுங்களாம்மா. கணவனை மீறினா தப்பாக நினைக்க வேண்டாங்க. கணவனை மீறி ஒரு சில காரியங்கள் செய்வாள்னா கணவன் ஏதாவது செலவுக்காண்டி ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து பீரோவில் கொண்டு வந்து வச்சானா அவனை கேட்காம ஏதோ ஒரு பொருள் வாங்கி போடுவாளுங்க. தேவைக்காண்டி தான் வாங்குவாளுங்க. அதோ ஒரு பொருள் வாங்கி போட்டு அப்புறம் கணவன்கிட்ட அவங்க இருக்கிற மாமியாக்கிட்டலாம் வாங்கி கட்டிப்பாளுங்க. ஸோ அந்த ஒரு சுதந்திரம் இல்லாத நிலைகளாக இருக்குங்க. அந்த மீறி செய்யலான்ற அந்த தைரியம் வந்து போடுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் அந்த கிழமைக்கு உண்டான வயதுக்கு வந்த நிலைகள். மீதி ராசி கட்டங்களும் நவாம்ச கட்டங்களையும் பார்த்து ஸோ இங்கே சொல்லணுங்க. வயசுக்கு வந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. நல்லதாக இருந்தால் கொடுத்துக்கலாங்க. நல்லது நல்லா இல்லை அப்படிங்கிறவங்கலாம் நீங்கள் வச்சுட்டு போ. இது வந்து பொதுவாக இது வந்து யாரும் கரெக்டாக சொல்கிறது இல்லைங்க. குழந்தைங்க பயந்துட்டுங்க ஏதாவது சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னும் கம்முனாயிடுறாங்க. இன்றைக்கெலாம் அது மாதிரிலாம் சரியாக சொல்கிறது இல்லைங்க. ஸோ அதனால் நம்மளுடைய திருப்திக்காண்டி நம்ம போட்டு பார்த்துக்கலாங்க. மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. சரிங்களா? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.